சென்று இந்த இடத்துலனா இந்த சமுதாய மக்கள் இருக்காங்க, எல்லாரும் ஒற்றுமையா செயல்பட்டு நம்மளுக்கான பிரச்சனைகளை நம்ம தான் தீர்க்கணும், நம்மள ஒருத்தனுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊராக சென்று களத்தில் இறங்கி போராடியதும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் தான். இவங்க ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க, என்னன்னா வரலாற்றை மறந்த சமூகம் வரலாற்றை படைக்க முடியாது. இந்த கொள்கையை செயல்படுத்துற விஷயமா பல விஷயங்களை செஞ்சாங்க. அதுல ஒண்ணுதான், கிட்டத்தட்ட 16 பெரும்போர்களில் வெற்றியை மட்டுமே கண்டு தன்னிச்சையாக செயல்பட்ட அரசன் சுவரன்மாரனுடைய வரலாற்றை, நம்ம சொல்லியிருந்த வரலாற்றை கூட, இவர் சோழன் என்பதை நிரூபித்த வரலாற்றை கூட மக்கள் மத்தியில இது சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையாகவும் சரி, அவருடைய இன்ஸ்டாகிராம்லையும் சரி போட்டு நம்ம சார்ந்த மக்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்திலையும் அதை பகிர்ந்து சென்றது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் தான். நம்ம மக்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒதுங்கி போயிடாம மக்களை ஒண்ணு சேர்த்தாச்சு, அந்த மக்களுக்கான பிரச்சனையை கண்டறிஞ்சாச்சு. அப்ப அந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னா அரசாண்ட ஒரு சமூகம் இன்னைக்கு அரசாட்சினா என்னன்னு தெரியாத அளவுக்கு, அரசியல்ல துளியும் நாட்டம் இல்லாம அரசியல்ல கிடைக்கக்கூடிய நலத்திட்டங்கள் ஒன்றும் போய் சேராத அளவிற்கு இருந்த இவங்களை இதோட விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல்லையும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலையும் நம்ம கால் தடம் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2023 தமிழர் தேசம் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம மக்களுக்கு நல்லது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலையும் நுழையிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்துல உள்ளவங்க.